வணக்கம். உங்கள் விக்கேராஜ். தமிழகத்துல இப்போ பரவலான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் தாங்க. ஏன்னு சொல்ல போனா பிக் பாஸ் நிகழ்ச்சி வருஷம் வருஷம் பிரபல சேனலான விஜய் டிவில நடந்துட்டு வருது. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை இப்போ தொகுத்து வழங்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 8 சீசனா 7 சீசனா திரு மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமா விஜய் சேதுபதி அவர்கள் நடத்திட்டு வராது. அதுல இப்போ ஒரு குளறுபடியான அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது குறிப்பா சொல்ல போனா 9வது சீசன் இந்த பிக் பாஸ்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 9வது சீசன்ல எப்பயுமே இல்லாத ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்ரி சீசனாவே இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொதுமக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் சரியில்லை, போட்டியாளர்கள் எல்லாருமே எங்கெங்க இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாருமே ஒரு சைடு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. போட்டியாளர்கள் யாருமே விளையாட தெரியல, பேசுற வார்த்தைகள் சரியில்லை அப்படின்ற மாதிரி, குழந்தைங்க கூட பார்க்க முடியாது இந்த நிகழ்ச்சியை, ரொம்ப ரொம்ப கேவலமான நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி இப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொதுமக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற சூழ்நிலையில நேத்து ஒரு ஆச்சரியமான செய்தினே சொல்லுவாங்க. பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாக்குறது இல்ல. ஆனா பிக் பாஸ் பத்தி இப்ப நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் வரும் பாத்தீங்களா. இப்ப திடீர்னு கூகுள்ல போனாலே ஒரு பேஜ் வரும், திடீர்னு ஒரு போட்டோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் தேடும் போது தான் தெரியுது பிக் பாஸ் நிகழ்ச்சியில மிகவும் பயங்கரமான போட்டியாளர்னு சொல்லுவேன். ஏன்னா